ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். என்னை ரொம்ப கவர்ந்த ஒரு வாசகம், நோ கிரிட்டிக் எவர் காட் அ ஸ்டாச்சு. வரலாற்றில் வீரர்களுக்கு மட்டுமே இடம் உண்டு, விமர்சகர்களுக்கு அல்ல. சுவாமி விவேகானந்தர் இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணி அமெரிக்காவுக்கும் பிரிட்டனுக்கும் போனப்போ இந்தியாவிலேயே பல பத்திரிகைகள் அவர் மீது பல கடுமையான விமர்சனங்களை வச்சாங்க. ஒரு இந்திய துறவி வெளிநாடு போய் சுகபோகமா வாழ்றாரு, விவேகானந்தர் வெளிநாட்டு பணக்கார பெண்களோட சகஜமா பழகுறாரு, இதெல்லாம் நம்ம தர்மத்திற்கு புறம்பானது, இவர் ஒரு உண்மையான துறவியே இல்லைன்னு கூட கடுமையான விமர்சனங்களை வச்சாங்க. ரொம்ப வருத்தப்பட்டு இந்தியால இருந்த அவரோட நண்பர்களுக்கும் சீடர்களுக்கும் விவேகானந்தர் பல கடிதங்கள் எழுதினார். இத்தனை வருடங்களுக்கு அப்புறம் இன்றும் வரலாற்றிலையும் நம்ம மனசுலையும் இடம் பிடித்திருப்பது சுவாமி விவேகானந்தர் மட்டுமே, அவருடைய விமர்சகர்கள் அல்ல. நீங்க ஒரு பெரிய லட்சியத்தை நோக்கி போகும்போது உங்க மீது பல விமர்சனங்கள் வீசப்படும். அப்போதெல்லாம் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், வரலாற்றில் இடம் பிடிப்பது வீரர்கள் மட்டுமே, விமர்சகர்கள் அல்ல. சிந்தித்து பாருங்கள்.